பார்த்துதான் எனக்கும் கோபம் வந்தது டாக்டர். நீங்க சொல்லவே இல்லை. ஐயோ நான் சொல்லவே இல்லையா, நான் அப்படி சொல்றேன்டா துணிஞ்சு சொல்லுவேன். அப்படி ஒழிச்சு மறைச்செல்லாம் சொல்ல தேவையில்லை. எந்த அப்பா காணாம போனவர் 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நான் நினைக்கிறேன் 20ஆம் தேதி 19ஆம் தேதிகளில் வந்து புதுமாத்திரனு கொண்டு போய் ட்ரிங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பதவியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாமல் போன தூக்கினவங்க. அது பிறகு அப்பாட பிஎஸ்டியில் கூட வயிற்றுல காயம் எழுதியிருக்கு, டெத்தண்டோ ஒன்றுமே எழுதலை. நான் என் அப்பாவை இன்று வரைக்கும் திருப்பி ஒருக்கா பார்க்க மாட்டேன்ற ஒரு ஆசையெல்லாம் வாழ்ந்து இருக்கிறேன். நான் சொல்லுவேன், நான் என்னுடைய மற்ற மக்களுக்கு ஆளுக்கு 50,000 ரூபா படி 20,000 ரூபா படி கொடுங்க. விசரன் மாதிரி காய்ச்சி கொண்டு சுகாஸ் மண்டைக்க சிறக்கே இல்லைன்றது ஒரு வடிவாக விளங்குது. அதை பார்க்கத்தான் கோபம் வந்தது. சரியா, நாங்க உங்களோட கதைக்கு போனோம்னு இருந்தா நீங்க இங்கே வந்தபடியா லைவுக்கு நல்லா. ஓ இல்லையா, நான் ஜனார்த்தன் ஜேடிஎல் நான் அன்றைக்கு நடந்த எங்கள்ட இந்த மீட்டிங் இருக்கல்லோ, எதென்றால் டிசிசி மீட்டிங்கில் எங்களுடைய ஜனாதிபதிட்டு முள்ளிவாழ்க்கால் படுகொலை நடக்கலைன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு தயாராக இருந்தேன். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் கூட தெரியல எங்களுக்கு. நான் இன் ரைட்டிங்கில் கேட்டிருந்தேன் கதைக்கிறதுக்கு டைம் தர சொல்லி அமைச்சர் சந்திரசேகருக்கு. ஆனால் எங்களுக்கு டைம் தரப்படையில. அதான் உண்மை. கிடைச்ச டைம்களில் ஆனந்த சுதாகரனா பற்றியும் காணாமலாகப்பட்ட எங்களுடைய உறவுகள் பற்றியும் மற்றது இந்த விகாரியல் சம்பந்தமாகவும் எங்களோட சுகாதாரத்துறையில் நான் கிடைச்ச ஒரு சின்ன கேப்பில் என்னால் கதைக்க கூடிய அவ்வளோ கதைச்சிருக்கிறேன். இதை விட வேறு என்ன செய்யலாம்னு யோசிச்சு பாருங்க. டாக்டர் ஜனார்த்தன் 1700 அவர் எடுங்க, அவர் கூட ஓகே தெரிஞ்சாக்கிறேன்டா. ஓகே பாருங்க வாரேன், அவர் எடுங்க. அவர் எங்கட தளத்துல நிக்கிறவர், உங்களுக்காக தான் இதா நிக்கிறவர் இந்த ஜனார்த்தன் ஐயா. ரைட் ரைட். நான் அவரோட காயத்தீங்க. ஓகே வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் ஜனார்த்தன் அண்ணா. நீங்க செய்யற எல்லாம் சிறப்பா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும், நான் போன்ல காய்க்கிறேன். நான் ஒன்றும் யோசிக்காங்க செய்யுங்க. உங்களோட அலர்ட்ல எல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. இவர் எங்கட தல ரசிகர். இவர் தான் கதையாசிரியர் எங்கட தளத்துக்கு. அப்படி ஒன்றும் இல்லை, சிறப்பா செய்றீங்கன்னா ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்க செய்து கொண்டு போங்க. அவங்களோட கதை சுபாஷ் எல்லாம் ஒரு பிசுக்குவது, அது கதை தேவையில்லை எங்களுக்கு. இல்லைன்னா ஏதாவது கதைக்கிற பிரியோசனமாக இருக்கணும். எங்களோட சனத்துக்கு ஏதாவது வேடிக்கை கொடுக்கக்கூடிய இருக்கணும். அல்லது இப்போ காலங்காலமாக நாங்கள் எங்களோட தேசியத்தை நோக்கி போகலாம். ஆனால் அதை விட்டு போட்டு இப்போ நான் தமிழ் தேசியம் மட்டும் காய்ச்சி சனம் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்குது. 15 வருஷத்தில் எங்கேயோ கொண்டே விட்டு போட்டோம். அந்த நேரம் தலைவர் இல்லாமல் போகிற நேரங்களில் 2009 நாங்கள் தமிழ் தேசிய கொள்கையில் எல்லா எம்பிமாரும் ஒன்றா இருந்திருந்தா நாங்கள் இப்போ எங்கேயோ போயிருப்போம். ஏதோ நாடுகளோட காய்ச்சி வெளிநாட்டு விசாரணையிலன்னு எங்கேயோ போயிருப்போம். சும்மா ஆளாளுக்கு மாத்துறாங்க. இப்படி அரசியல் செய்தே விழாலும் அரசியல் செய்ய போறாங்க. சந்திரமேரில் கஜேந்திரமார் ஒரு பக்கம், அது பிறகு இவர் சுஹாஸ் ஒரு பக்கம், கஜேந்திரன் ஒரு பக்கம், அவர் என்ன மற்றவர் அவருக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு பக்கம், இருக்கிற செல்வ அடைக்கல் நான் ஒரு பக்கம். இவை எல்லாரும் உண்டா நடந்தது. இப்போ இவங்களுக்கு பிரச்சனைனா தமிழ் தேசிய கூட்டமைப்பா இவங்களை பாடமாக்குறது கஷ்டமா, படிக்க கூட இவ்வளவு கஷ்டப்படல. என்ன ஐடேக்ன்றது இலங்கை தமிழரசு கட்சின்னு தலைவர் யாருன்னு சண்டை பிடிச்சு விட்டுருக்காங்க. இப்போ இந்த இவங்க இங்கே என்ன தமிழருக்கு ஒரு தீர்வு பெற்று கொடுக்க போறாங்க. இவங்க சும்மா பேக்காட்டு வேலை தான் பாக்குறாங்க. இது காலங்காலம் வச்சு நீங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க இந்த தையட்டியோட. அதுதான் பயத்துல கொக்கரிக்கிறாங்க. என்னுடைய கொள்கை என்னண்டா, தையட்டி விகார 6 ஏக்கர்ல கட்டுப்பட்டிருந்தா விகாரையை கட்டையில் அது குடிஞ்ச வரைக்கும் சுருக்கி இடிக்காத மாதிரி இடிக்கவே இயலாது. ஒரு விகாரையை இடிச்சு என்ன பிரச்சனை திருப்பி கொண்டு வர இயலாது. அவ்வளோத்தையும் நாங்கள் ஆறுதலா விவாதிப்போம். மிச்சம் ஏதோ 130 ஏக்கரோ 120 ஏக்கர் பிடிச்சு வச்சிருக்கேன்டா, மிச்சம் அந்த 6 ஏக்கர்ல 4 ஏக்கர் போனால் மிச்சம் 116 ஏக்கரையும் விட சொல்லுவோம். அது பிரச்சனை இல்லை. அந்த 4 ஏக்கர் காணி ஆட்ட அம்பிட்டுருக்கோ அவே அந்த பொதுமக்கள் 4 ஏக்கர் காணிக்குரிய உரித்துடைய பொதுமக்கள் கேட்கறத மட்டும் செய்வோம். சுகாஸ் செய்யறது வேண்டாம். அந்த 4 ஏக்கர் காணிக்கு சனம் இடிக்க சொல்லி கேட்டா அதை சட்ட ரீதியா சுகாசும் கஜேந்திரமாரும் நானும் ஒரு வழக்கில் ஆஜராகிறேன். போய் ஆஜராகி இடிக்கிறேன்னு சொன்னா நீதிமன்றத்தை நாடுவோம். அதை விட்டு போட்டு சும்மா உத வச்சு கொண்டு இப்போ காலங்காலமாக இவ்வளோ ஆழமா இந்த பேக்காடு அரசியல் செய்யுது. டாக்டர் ஜஸ்டின் ஒரு ஆள் வந்து நிக்கிறார். அவரே இவருக்கு அடுக்குங்க. அவர் உங்களோட தளத்துக்கு வரவர் ஜஸ்டின். என்ன பேர் என்ன டாக்டர்? ஓ என்ன பேர்? வணக்கம் டாக்டர். ஓ வணக்கம் வணக்கம் டாக்டர். உங்களுக்கு மெசேஜ் போட்டு ஒரு ஆள் இங்க கனடா ரேடியோ வந்து இன்டர்வியூ எடுக்கிறது கேட்டவர் இளையபாரதி என்று கால் பண்ணவரா, நீங்க ஆன்சர் பண்ணல டாக்டர். ஒருக்கா நம்பர் இந்த நம்பருக்கு திருப்பி ஒருக்கா மெசேஜ் போட சொல்லுங்க. ஜெகன் நீங்க சொன்னது கேட்கல. அவருடைய பேர் என்ன? ஜிஎஃப் ஜெனரல் பேர் ஜிஎஃப். ஜிஎம் ஜிஎஃப் ஜிஎஃப் இருக்கு. அதான்
எஃப் எஃப் ஜிஎம் ஒரு மாதிரி ஜிஎம் ரிக்வெஸ்ட் எஃப் எஃப் ஜிஎஃப் ஓகே ஜிஎஃப் டாக்டர் பண்ணிட்டு வணக்கம் டாக்டர். சாரி நான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கேன். வீடியோ ஆன் பண்ண இல்லாத அப்புறம் பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. நோ ப்ராப்ளம் ஓகே ஓகே டாக்டர் டாக்டர் என்னடா டாக்டர் அவர் வந்து இங்க கனடால இருந்து பம்பலப்பட்டியில நிக்கிறார் அம்மாந்து இண்டாக்கி நாளைக்கு ஒரு நாளைக்கு திரும்ப வர போறார். உங்களுக்கு எடுத்த வர கிடைக்கல உங்களோட நம்பர் அவருக்கு அனுப்பினா அவர் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறார். ஐயோ இந்த போன்ல நம்பர் ஏன்னா எந்த நம்பர் அண்ணா 9477 556 99 24 நினைக்கிறேன் இங்கே ரெக்கார்ட் ஆகும் அல்லது எழுதி கொள்ளுங்க 9477 நான் எனக்கு நீங்க கதைக்கிற அதே நம்பர் தான் கொடுத்தேன் நான் அவருக்கு வாட்ஸ்அப் நம்பர் எங்க கனடா நம்பர். இப்ப நான் அதுல தான் லைவ் போய் கொண்டிருக்கேன். எக்கச்சக்கமான எடுத்து கதைங்க என்ன பேர் என்ன இளைய பாரதி என்று சொல்லி சிடிபிசி ரேடியோ. ரைட் நான் தேடி பார்க்கறேன், திருப்பி தேடி பார்க்கறேன். இளைய பாரதி என்று சிடிபிசி ரேடியோ. ரைட் ஓகே நான் வந்த வாட்ஸ்அப்புக்குள்ள என்ன கிட்டத்தட்ட 6000 பேர்ட்ட மெசேஜ் ரிப்ளை பண்ணாம இருக்கு. இப்ப அந்த 4வது போன்ல இப்ப இதுல இதுல ஒரு போன் கிடக்கு, இதுல ஒரு போன் கிடக்கு 2வது, இதுல ஒரு 3வது போன் கிட்ட இதுல கிட்டத்தட்ட 15000 பேர்ட்ட மெசேஜ் ரிப்ளை இல்லாம கிடக்கண்டா. ஓகே இது முடிஞ்சவனே இருக்க அவருக்கு வேணுங்க உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுப்பாரு. நாளைக்கு 5 மணி பார்லிமெண்ட் அது முடிய ஒரு இன்டர்வியூ நான் போறேன், பிரச்சனை நோ ப்ராப்ளம். ஓகே மற்றதை டாக்டர் இன்றைக்கு விடிய நான் எழும்பின உடனே பெட்ல இருந்து பார்க்க ஒரே சிரிப்பு தான் அந்த சேவல் கோவினாது. உண்மையா டாக்டர் இதுதான் உண்மையா காலமே எழும்பி பெட்ல இருந்து தான் பார்த்துட்டு தான் சிரிச்சு கொண்டு தான் எழும்பினா இல்ல ஜஸ்ட் நான் என்னண்டா இப்ப எங்கண்ட சனம் கேட்கறத நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்டா சும்மா நாங்கள் எங்களுக்கு விரும்பின மாதிரி அரசியல் செய்யலாதானே எங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி இருக்கிறது சனம் என்ன கேட்கறா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் இதுல இருந்து லைவுக்கு வந்தக்கூடிய காரணம் இந்த இன்றைக்கு வந்து இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ்ல அடிச்ச கடிதம் அவ்வளோ இப்போ வந்து இப்போ அடிச்சு இந்த 2-3 மினிட்ஸ்ல 2-3 ஹவர்ஸுக்கு இல்லை அடிச்சு பிரிண்ட் பண்ணினா கடிதம் அவ்வளோ இது இவ்வளவு சரியா. இது தவிர இவ்வளோ கடிதம் இன்றைக்கு வந்து விடாச்சேன் நான் இவ்வளோ கடிதம் இன்றைக்கு வந்து விடாச்சேன் என்ன கதில் அடிக்கல. அது தவிர அப்படி ஃபைல் கட்டலாம் எடுத்து காட்டலாம் உங்களுக்கு டாக்டர். எங்களே தெரியும் டாக்டர், எங்களே காட்ட வேண்டாம் டாக்டர். ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். வாங்க என்னால தூங்க அப்பா இந்த இவ்வளவு கடிதம் அண்ணா. அதான் டாக்டர் உங்களோட ஹெல்ப் வேணும், யாரையாவது கொண்டு வச்சு செய்யுங்க. காணாது இவ்வளவு கடிதமும் உடைச்சு ஒவ்வொரு கலர் ஃபைலுக்குள்ள போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இவ்வளவு கடிதம் உடைச்சு ஒவ்வொரு ஃபைலுக்குள்ள போட்டிருக்கேன். அவ்வளோதுக்கும் கடிதத்துக்கு இப்போ ஒரு கடிதம் எடுத்து பார்த்தா சும்மா உதாரணத்துக்கு ஒரு கடிதம் எடுத்து பார்த்தா பொறுங்க பாருன்னு இங்கே என்ன எங்களோட சனத்துக்கு விளங்கையில் இவங்க நினச்சி விட்டுருக்காங்க. நான் போய் சும்மா இருக்கணும் நாக்கு மட்டும் இதுல இருந்து எடுத்து நான் இந்த கடவுள் பார்லிமெண்ட் எஸ்ஓசி இங்க எடுத்து டாக்டர் நீங்க இந்த டிரைவர் கதைச்சிட்டீங்களா டாக்டர்? இல்லன்னா டிரைவர் வெல்கம் இல்ல அது என்ன கதைக்கல என்னென்றால் அது சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஒரு பாருங்க இந்த யூடியூப்ல கிடக்கு. இதென்னா ஒரு ஆளுட கம்ப்ளைனா இது ஒரு ஆளுட கம்ப்ளைண்ட் இவ்வளவு வாசிக்கணுமா இவ்வளவு சும்மா மொக்குத்தனமா பேசுறதுல பெரிய இவ்வளவு இந்த புத்தக கணக்கில் கிடக்கு. இந்த இவ்வளவு வாசிக்கணும் இருந்து வாசிச்சேன் எத்தனை பேருக்கு நான் பதில் எழுதணும்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ ஆயிரம் பேருக்கு எழுது உனதுல என்ன நடக்கிறது உண்மையை சொல்லு. என்னென்றால் உங்களுக்கு தெரியும் நான் போய் ஒவ்வொரு ஆஃபீஸ் வழியா கதை கவலிக்கிட்ட உடனே ராஜகாரிய பாதாகிரிமை என்னன்னு சொல்றது தமிழ்ல அரசாங்க வேலையில தடை செய்யறேன்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. அதுக்கு டாக்டர் நீங்கள் கௌசல்யாவை பர்சனல் செக்ரட்டரியும் இன்னொரு 2-3 பேர் வச்சிருங்க டாக்டர், அப்பதான் முடியும் உங்களுக்கு. ஓமண்ணா அது சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். பார்லிமெண்ட்ல வந்து எனக்கு ஒரு டைபிஸ்டுக்கு பே பண்ணணும், அது என்ன பே பண்ணல. அது பிறகு ஒரு ஆஃபீஸ் கிளீன் பண்றாங்க எஸ்கேஎஸ்க்கு பே பண்ணணும், அது என்ன பே பண்ணல, இன்னும் பேமெண்ட் தெரியல. அதை விட ஒரு 2 டிரைவருக்கு பே பண்ணணும், அந்த காசு என்ன தெரியல. எல்லாம் கொஞ்சம் காசு, பெரிய காசு இல்லை. அதை தந்தா வேற யாரும் கொஞ்சம் வேற ஒரு இன்கம் எனக்கு வந்துச்சுண்டா இந்த யூடியூப்பாலேயோ இதாலே ஒரு இன்கம் வந்தா நான் அவைக்கும் ஒரு மினிமமா ஒரு 50-70,000 நாங்க பே பண்றோம் டாக்டர். நாங்க தானே சொன்னாங்க அது நாங்க பே பண்றோம், நீங்க துணிஞ்சு செய்யுங்க. இல்ல ஜெகன் என்னென்றால் இப்ப எங்கடா இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன்னா அந்த நான் உங்கள்ட்ட ஒரு 100,000 அது இந்த ஸ்கிரீன்ஷாட் அந்த போன்ல கிடக்கு. பட் அதுக்கு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். 100,000 உங்கள்ட்ட நான் கேட்டதாமன்னு சொல்லி சுயரதனோட ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஒருத்தர், அதை தான் கண்டுபிடிச்ச மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு பதிலா இந்த பாராளுமன்ற 2,70,000 ரூபா
அதில் இந்த லோன் எவ்வளோ போகுது, சாப்பாட்டுக்கு எவ்வளோ போகுது, பெட்ரோலுக்கு எவ்வளோ போகுது, சகலதும் டீட்டெயிலாக அந்த யூடியூப்ல போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு நாங்கள் இதை பற்றி மைண்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் செய்யுங்க, நாங்க தர்ற வேண்டிய கதையை எங்களுக்கு. ஓ இல்லை இல்லை, ஆனால் என்றால் பொதுமக்களுக்கு வந்து இப்படி ஒரு யூடியூப்ல வீடியோ போடிக்க சனம் நினைக்குமேனா நான் இதை வச்சு வீடு கட்டுறேன். வீடு கட்டி ஐயோ இந்த கடவுளை சொல்லி வேலை இல்லை. நான் அது சம்பந்தமா ஒரு கிட்டத்தட்ட 30 நிமிஷமோ 25 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். தயவு செய்து ஒரு கப்பா இருங்க அவருக்கு. இல்ல டாக்டர் என்னன்னு சொன்னா, அந்த நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பி விட்டேன், நீங்களும் பார்த்தேன்னு சொன்னீங்க. அப்படியா நாங்களுக்கு நீங்க வழக்க போட்டு விடுங்க டாக்டர். இல்ல வழக்கு விடும் கன்ஃபார்மா 2 பேருக்கு வழக்கு டிராஃப்ட் பண்ணவே சொல்லிட்டேன். ரிப்போர்ட்டும் அப்படித்தான், அவருக்கும் கட்டாயம் போடணும். ஏன்டா அவர்கிட்ட எல்லாமே ஒரு இடக்கு முடக்கான கதைகள் ஆள்ற முகமே முடியாத முகம் மாதிரி. இல்ல அதுக்கு லோயர்ஸ வந்து விமர்சிச்சு வீடியோ போடலாதானே அவங்க இன்னும் இப்படி காசு வேண்டலாம். இப்ப நான் ஒரு டாக்டரா கஷ்டப்பட்டு படித்தேன்னா என்னுடைய ஃபீயை நான் தான் தீர்மானிக்குவாங்க. நான் இந்த வரைக்கும் வாழ்க்கையில பிரைவேட்ல வேண்டியல. அது மாதிரி ஒரு லோயர் அவன் தன்னுடைய ஃபீயை வந்து தீர்மானிக்கிறது அவன் தண்ட திறமை. அப்ப இவர் வந்திருந்தோண்டு வீடியோ போடலாதான லோயர் என்ன இவ்வளவு காசு வேண்டாம். அதுக்குரிய ஸ்கிரீன்ஷாட்டும் போட்டிருக்கேன். அந்த அண்ணா முதல் பேமெண்ட் எடுத்தவர் 2வது பேமெண்ட் 100,000 இஸ் இட் ஓகே. முதல் வந்து பேமெண்ட் குறைவா எடுத்து போட்டு பிறகு அதுக்கு நான் பரவாயில்லைன்னா நான் அதுக்கு ஜோதிச்சு சொல்றேன் போட்டு கௌசல்யா மெசேஜ் அனுப்பியிருந்தது. அதை நான் இந்த மெசேஜை அர்ச்சனா நாங்கள் ஃபோர்வர்ட் பண்றேன்னு போட்டு எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தது. 100,000 கேட்கிறார். அந்த அண்ணா இரவு 10 மணிக்கு 10 லோயர்ஸ் வந்து நீதிமன்ற வீட்டை போய்தான் வீட்டை தான் என்ன கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணினேன் வேண்டாபுரத்தில். அப்போ வீட்டை கொண்டு போய் இரவு 10 மணிக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்க 2 விட்னஸ் ஸ்வெட்டின்னு சொல்கிறது, விட்னஸ் எல்லாம் ஸ்வெட்டி 2 ஸ்வெட்டி கொண்டு வந்து அவங்க பின்னேரம் 3 மணிலேருந்து இரவு 10 மணி மட்டும் என்ன அரெஸ்ட் பண்ணினா பிறகு அண்டர்வரில் வெயிட் பண்ண 2 சிங்கிள் லோயர்ஸ். அப்போ அவங்க அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணினதுக்கு அவங்க டாக்டர் இஸ் இட் ஓகேன்னு கேட்கல. நான் யோசிச்சு பார்த்துட்டு குறைக்க சொல்லுங்க, ஒரு 25,000 குறையும் கொண்டு கேட்போம்னு பார்த்துட்டு இல்லை அது ரீசனபிளா இருக்காண்டே. நான் ஜெயில போயிருந்தேன். 31ஆம் தேதி ஜிசிசி மீட்டிங்ல வந்து ஒன்றுமே காய்க்கல, ஆனந்த சுகாதாரனை பற்றியும் காய்க்கல, யாரையும் பற்றி கதை. ஹலோ கௌசல்யா, சுயிர்தன் ரிப்போர்ட் ஒருத்தர் அவர் வேண்டின காசு போல அந்த 1 லட்சம் ரூபாய் காசை வேண்டி இவர் வேஸ்ட் ஆகுறார் அப்படி இப்படி எல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கார். சுயிர்தன் ரிப்போர்ட் அவர் வீடியோ எங்க இருக்கிறார்? லோயஸை பற்றி கழிச்சுக்கிறா. ஓ லோயஸை காய்ச்சி தான் அந்த வீடியோ போட்டிருக்கார். என்ன ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஜோயஸ் எல்லாம் அப்படி காசு வேண்டையில இவன் ஆக்கள்கிட்ட காசை வேண்டி லோயஸுக்கு சும்மா கொடுக்குறான்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கார். சட்டம் தன் கடமையை செய்யும் போல இருக்கா? ஓ இல்ல இல்ல செய்தான் ஆகணும். ஏனண்டா இப்ப நான் கூட பிள்ளையா கதை வேலை செய்யற டாக்டர்ஸை பற்றி கதைச்சிருக்கிறேன். ஆனா யாரையுமே இண்டிவிஜுவலா பேர் சொல்லி நான் யாரையுமே பாதிக்கப்படையில. இப்ப லோயர்ஸ் பேமெண்ட்களை பற்றி கதைக்கிற அளவுக்கு ஒரு யூடியூபருக்கு துணி வந்துட்டான்னு அது வேற லெவல். அவர் சட்டத்தால் பார்த்து கொள்வேன் நாங்கள். அது அவர் அந்த லோயர் தன்னுடைய ஃபீயை டிசைட் பண்றது அவர்கிட்ட டிசிஷன் அண்ணா. இதுதான் என்னுடைய ஃபீ, நீங்க வாரீங்களா இல்லையா? அப்படி எத்தனையோ லோயர் மாதிரி இருக்கிறேன் ஜாழ்ப்பாணத்துல. 5 லட்சம் 10 லட்சம் வேண்டாக்கள் கூட இருக்கிறோம். ஒரு தவணைக்கு வந்து உங்களுக்கு பெயில் எடுக்கிறேன்னா 5 லட்சம் சொல்ற லோயர்ஸ் மாதிரி இருக்கணும். அது அவருடைய திறமைக்கு அவர்களுடைய விலை, அவ்வளவுதான். அதே நாங்கள் வந்து கேள்விக்கு உட்படுத்துறேன்டா வேற லோயரை பார்க்கணும். ஆனா நாங்களே நாங்களே பொறி பண்ணல, காசு வெளிநாள்ல இருந்தா பே பண்ணினவே அவ கூட பொறி பண்ணல. இவர் அதுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கார். என்ன நான் என்னுடைய தனிப்பட்ட தேவைக்கான வழக்காது, அதுக்கு வெளிநாட்டுக்காரரை சப்போர்ட் பண்ணினோம். என்ன தனிப்பட்ட தேவைக்கு இந்த வரைக்கும் ஒரு வழக்கு கூட நான் போட்டதில்லை. ஒட்டு வழக்கு கூட இந்த நான் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த பிரச்சனைக்கு வந்துதான் இந்த 25 வழக்கம் வந்தது. அது வரைக்கும் அதுக்கு முதல் நீதிமன்ற வாசல் படி என்னுடைய விவாதத்துக்கு மட்டும்தான் ஏறி இறங்கியிருக்கேன். அது கூட மகனுடைய கஸ்டடி கூட நான் தான் எடுத்திருக்கிறேன். மகனுடைய இது கூட அதுவும் வேற யாரோ போட்ட வழக்கு, முன்னாள் மனைவி போட்ட வழக்குக்கு நான் ஏற வேணுமென்றதுக்காண்டி ஏறி மகன் எனக்கு வேணுமென்றதுக்காண்டி கேட்டேன்னா. ஆனால் இவர் அதுக்கு அது சம்பந்தமாக வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். குறைச்சிருக்கா என்னுடைய இப்பதான் அப்லோட் ஆகிருக்கு, பார்க்கலாம் நீங்க யூடியூப்லயா. டாக்டர் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்ன செய்கிறீங்க? என்ன பிரச்சனைடா, இப்ப நீங்க வந்து இப்படியே ஒவ்வொருத்தரையும் பாவம் பார்த்து விட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்கடா, தாங்கள் கதைக்கிறத எடுபடுதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப இதுல ஒரு விஷயம் நாங்க சொல்றோம் என்னடா, இதுல நிறைய பேர் உண்மையா உங்களை நேசிக்கிறார்கள் இருக்கணும். நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்க போடுங்க, நாங்கள் அதுக்குரிய சிலவெல்லாம் பாக்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழக்குக்கு
நீங்க அதை நாங்களே செய்யறோம் டாக்டர். இப்படியா நாங்களுக்கு நல்ல பாடம் படிப்பிக்கணும். சும்மா வீட்டை இருந்து கொண்டு விமர்சிக்கிற அளவுக்கு விடக்கூடாதானே. ஒருத்தன் கஷ்டப்பட்டு நோட்டில் கிடக்கிறது. லண்டன்ல இருந்து ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி லண்டன்ல இருந்து இன்னொரு டாக்டரால் எழுதுவார். என்ன பற்றி கிழிச்சு நான் நின்ற இடத்த எல்லாம் ட்ராக் பண்ணி நானாமண்டெல்லாம் போட நான் சில பேரை கவனம் எடுக்கிறேன். நவான வந்து என்னோட வாட்ஸ்அப்ல என்னோட நவம்பர் மாதம் என்ன நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நவம்பர் மாதம் உங்களுக்கு காசு அனுப்புறேன் ஹெல்ப் பண்ணுறேன். சாதாரணமான உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல ஒரு எந்த ஃபேஸ்புக் எந்த யூடியூப் வந்து 20,000 சப்ஸ்கிரைபர் இருக்கு. அதில் ஒரு வீடியோ ஒன்று போட்டால் அதை ஃபுல்லாக ரன் பண்ணி ஒரு 20,000 வியூஸ் போனால் $100 வரும். இந்த வரைக்கும் $5 கூட எனக்கு அனுப்பினதும் இல்லை லண்டன்னாவா. ஆனால் இந்த பேரை பாக்கி ஃபுல்லாக போட்டு ஒரு மாறி என்னை பற்றி நான் ஏதோ பிள்ளையானாலாம் நான் அனுபவண்டாலாம். இந்த முறை மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் பதவி எனக்கு எங்களுடைய தமிழ் இலட்சணம் தருமா இருந்தா ராமநாதன் அர்ச்சுனான்றது யாருன்னு நான் காட்டிட்டு தான் சாவேன். அது எந்த சந்தேகம் இல்லை. நான் இந்த சைடிவிஆர் சம்பந்தம் சொல்லியிருக்கேன் தெளிவா. எங்களுக்கு ஒரு பொசிஷன் வந்திருந்து தலைவர் என்ன உங்களுக்கு வடிவா தெரியும். ஒரு நிலை எடுத்தா பிறகுதான் சுடலாம்னு சும்மா கண்ட வாட்டுக்கு ரவுண்ட்ஸ் கண்டக்காண்டி இருக்கிற இங்கே இருக்கிற ஆம்பில இருந்து வானத்தை நோக்கி சுடுறது அங்கே போய் விழுமண்டு. எங்கே ஒரு நிலை எடுக்கணும். போய் ஒரு நிலை ஒன்று எடுத்து போட்டு பாக்ஸ் ஒன்று அடிச்சு போட்டு தான் அதுக்கு பிறகு சுடுறதை பற்றி யோசிக்கணும். இதுகள் தாங்கள் இருக்கிற வீட்டில இருந்து வானத்தை நோக்கி இந்தியா என்னடு எப்படி சொல்றது என்றால் கொழும்பை நோக்கி சுட்டு விட்டா அந்த ரவுண்ட்ஸ் அப்படியே பறந்து போய் கொழும்புல போய் ஸ்பாட்ல விழுமண்டு நினைக்கிற கேஸுகள் தான் எங்கள்ட சுகாஸ் இவங்க வந்து உண்மையாவே அரசியல் செய்கிறாங்க. எங்கள்ட சனத்தை உண்மையாவே பாவிச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கிளிநொச்சியில எங்கள்ட அந்த வயசு போன அம்மாமார் அவையண்ட பலிய இவங்க சுகாசும் கயந்திரமார் போனவங்க கயந்திரனும் அவருக்கு அவைய இப்போ யாழ்ப்பாணத்தில் கூவினா தெரியும் பிரச்சனை. அங்கே இருந்து அடிச்சு திலத்து வாங்கணும். அப்ப என்ன இருக்கணும்னா இங்க வந்து கிண்ணச்சியில கூவி இருக்கணும். அவர் கிண்ணச்சியில கூவினது காரணம் என்னென்றால் எங்களோட சிறியரணையோட சப்போர்ட்டரோட சேர்ந்து அந்த தமிழரசு கட்சிகளை எனக்கு இவங்க அரசியல் எனக்கு விளங்கல. எனக்கு இந்த அரசியலும் வேண்டாம். ஆனா நான் இருக்கும் வரைக்கும் இந்த கள்ள அரசியல்ன்றதை வெளியில காட்டி போட்டு தான் போவேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அங்க கீழே அவையல் போட்ட வீடியோக்கு கீழே கொமெண்ட்களை பாத்தீங்களா டாக்டர்? சனம் அப்படி பிடிச்சிருக்கு. அது எங்களுக்கு விளங்கினா சரி டாக்டர். இவங்கடா இதுகளை நாங்க பெருசுபடுத்துது காமெடி தான். உண்மையாவே எவ்வளவு கேவலமா மக்களை ஏமாத்துறாங்களே. நாங்க இதை விளங்கப்படுத்தி இருக்கிறோம் டாக்டர். எங்கட தளத்துல சரியா விளக்கம் கொண்டு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நான் இந்த வரைக்கும் ஜஸ்டின் நினைக்கிறேன் ஜஸ்டினாவா இல்லாட்டி ஜொனதனாவா தெரியல. இந்த வரைக்கும் நான் பொதுமக்களோட இடத்துல போய் சாப்பிட்றதுக்கோ சனத்தோட கடையில இருந்து தேத்தனை குடிக்கிறதோ இந்த வரைக்கும் பயப்பட்டது இல்லை. எனக்கு இவனுகள்ல ஆக்கள் கத்தியால குத்துவாங்கன்ற பயம் இல்லை. சாகிற ஒரு நாளைக்கு செத்தாலும் பரவாயில்லை. ஆனா சனத்தோட நிக்கணும் பண்றதான் என்னுடைய பாலிசி. ஆனா இவங்களுக்கு அது பெரிய கஷ்டமா இருக்குது. ஒரு நாள் 7 மண்டா கஜேந்திரமார் பொன்னம்பலம் இந்த காரை ஓடி போய் இறங்கி யாழ்ப்பாணத்துல நின்று ஒரு தேத்தனி கடையில தேத்தனி ஒடிச்சு பாக்கட்டும் 7 மண்டா. ஏன் டாக்டர் பாராளுமன்ற எலெக்ஷன்ல அடிச்சுதானே துரத்தினவங்க அவரை பேரை சொன்னதுக்கே கலைச்சவங்க தானே டாக்டர். அதானதான் இப்ப பாராளுமன்றத்துல என்ன சொன்னா நம்ப மாட்டீங்க. முழு எம்பிமாரோடையும் போய் தங்களோட பர்சனல் வேலை அவ்வளோத்தையும் செய்து கொள்வாங்க. தங்களுக்கு என்னென்ன பர்சனல் வேலை செய்யலுமோ அவ்வளவு பர்சனல் வேலைகளையும் பாராளுமன்றத்துல போய் செய்து கொள்வாங்க. ஆனா இங்க வந்து கூவுறது சிங்களவரை ஒடுக்கோவனம் விகாரை உடைக்கோவனம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனசுல இருக்கிறது அந்த விகார கட்டினது 1000 வீதம் பிழை. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கட்ட விட்டது அவங்க 10,000 வீதம் பிழை. இப்ப கட்டி முடிச்ச ஒரு விகாரையை இடிக்க சொல்லி கேட்கறது அது 100,000 வீதம் பிழை. இனி கட்டி போட்டாங்க ஒன்றும் செய்யலாது. அதை சட்ட ரீதியாக அணுகிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். யாராவது போய் சட்ட ரீதியாக அதை கதைச்சு இல்லாம பண்ணினோம்னா தாராளம் அல்லது போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து மக்களுடைய போராட்டம் பண்ணா கூட பரவாயில்லை. ஆனா அதுலயும் என்ன சொல்ல போயினோம்னா இப்ப எங்களுடைய தமிழ் அனுரகுமார சானா இவை என்னென்றால் இப்ப சஜித் பிரேமதாசோட சரியான அரசியலை சொல்றேன்னு விளங்கி கொள்ளுவோம். சஜித் பிரேமதாசோட சேர்ந்து கயேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ன செய்யறாருன்னா அனுர ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்குறாரு. அவ்வளவுதான். அதுக்குரிய பெட்டிகள் மாறப்படுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இப்போதைக்கு ஒரு ஆட்சியை கவுக்கிற எந்த எங்களோட தமிழ் பொலிட்டிஷியனை பார்த்தாலும் ஒன்றில் அரச கைக்கூலியா லட்சக்கணக்கில் தமிழர்களை கொலை செஞ்சிருப்பார். அல்லது அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், தியேட்டர்கள் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி அல்லது பார்த்தா எதிர்கட்சியில இருந்து கொண்டு ஆளுங்கட்சிக்கு மாறுற மாதிரி பெட்டியலை வேண்டி இருக்கு. உங்களுக்கே தெரியும் 2019ஆம் ஆண்டு வந்த நியூஸ், எனக்கு அது தெரியாது, நான் எனக்கு கண்ணாலயம் காணல. வந்த நியூஸ் 2017ஆம் ஆண்டு நினைக்கிறேன் 1000 வடக்கு கிழக்கில் 1000 விகாரிகளை கட்டுறதுக்கு அந்த நேரம் ரணில் அவர்கள் வந்து அந்த ப்ரொபோசலை கொடுக்க ஓமன்னு சொல்லி நின்றார்கள் தான் இந்த அரசாங்க கட்சி. அதே நேரம் எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுடைய
இது இல்லை என்று சொல்லி எங்களுடைய ஒரு குரல் இல்லை, தேசிய தலைவருக்கு தமிழ் மக்களுக்கு சனம் இல்லை, சம்பந்தம் இல்லை என்று இவர் சொன்ன பேப்பர் கட்டிங் எனக்கு அனுப்பியிருந்தவங்க போடுங்க. அதை நான் போடல, நான் போடுறேன், அது டீட்டெயிலாக போடுறேன். அந்த அதுக்கு டைமுக்கு டைம் மாறி 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 ஒவ்வொரு அரசியல் செய்தோடு பரவாயில்லை. என்னென்றால் இது ஏடிஎல் என்ன இவங்க சுரேஷனை ஒருக்கா சொல்லு முத்தராக சொல்லி பத்தர என்ன ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிங்கன்னா இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செய்வோம் டாக்டர். தேர்தலுக்குரிய வேலையை செய்யுங்க டாக்டர். டாக்டர் நீங்க ரிலாக்ஸா பதில்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. கொமெண்ட் ஆஃப் பண்ணி போட்டு வாரு மைக்ரோஃபோன் செட்டிங்ல போய் பாருங்க டாக்டர். செட்டிங்ல போய் கமெண்ட்ஸ் அதுல செட்டிங்ல போய் ஹலோ கமெண்ட்ஸ் தூக்கியாச்சு கீழ இருக்கும் சைடுல எடுத்துட்டேன். ஓகே டாக்டர் நாங்க